நோ ரெஸ்ட் டே. அதாவது சண்டே. சண்டேனா எல்லாருக்கும் ரெஸ்ட்டாக இருக்கும். பட் நம்மளுக்கெல்லாம் ரெஸ்ட் இல்லை. அன்றைக்கி தான் வந்து ப்ரிப்பரேஷன் அடுத்த வீக்குக்கு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம்ல. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக உளுந்து தனியாக ஊற போட்டு உளுந்து வடை செய்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சுட சுட குட்டி குட்டியாக அந்த வடை வரலைனாலும் நடுவில் ஓட்ட வரலைனாலும் கஷ்டப்பட்டு அதை போட்டு செஞ்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. அப்படியே கூடவே டீயும் போட்டுட்டு பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நீ சாப்பிட்டனா உனக்கு இது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்டேயே நான் பார்கென்லாம் பண்ணுவேன். இதுவும் ஒரு வகையான பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி தான் எனக்கு தோணும். எங்கள் வீட்லேயே நான் அதை ஆரம்பிச்சிடுவேன். நீ வடை சாப்பிடு, உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன், நீ இதை சாப்பிடு, நான் உனக்கு அது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை வீட்டில் இந்த மாதிரி வந்து வாய்க்கா தகராறு நடக்குன்னு சொல்லுங்கள். இனி மோட்டிவேஷனு அது இது எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கே நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது. நானே என்னை ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குதிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் போய் நான் எதுவுமே பண்ணாமல் நேத்திக்கோ முந்தா நாளும் எடுத்த வீடியோலாம் இல்லை பாருங்கள். இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. என்ன மாதிரி தான் எல்லாருமே இருப்பீங்க எனக்கு தெரியும். என்னால் வீடியோ போட முடியுது, என்னால் சொல்ல முடியுது, உங்களால் சொல்ல முடியல, அவ்வளோதான். என் பொண்ணு நான் சொன்ன மாதிரி அதை 4 வடையை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் செய்யணும்ல. அதனால தான் வீட் பராத்தாவும் எம்டி சால்னாவும் செஞ்சிட்ருக்கேன். 1 மணி நேரம் முன்னாடி போட்ட டீயை இப்போ தான் குடிக்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சு. இந்த வீடியோவை ரெஸ்ட் டேயில் தான் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் மண்டே.